ஒரு கிராமத்துல திஷான்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணு தன்னோட வயசான அப்பா அம்மா கூட இருந்தா. திஷாவோட அப்பா அம்மா தள்ளு வண்டி கடையில வெஜ் புலாவ் போட்டு வியாபாரம் பண்ணாங்க. திஷா ஒரு 20 வயசு பொண்ணு. நாள் முழுக்க புத்தகத்திலேயே முழுகி இருப்பா. ஒரு நாள் அவளுடைய அம்மா அனிதா தீக்ஷா கிட்ட சொன்னாங்க, நீ நாள் முழுக்க புத்தகத்திலேயே முழுகிட்டு இருக்க, உன் அம்மாவுக்கு கொஞ்சமாவது உதவியா இருக்கலாம் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு இது பயன்படும். நீங்க என்னமா பேசுறீங்க? வீட்டு வேலை எல்லாம் எப்படி செய்யுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் நான் உங்ககிட்ட சமைக்கிறதுக்கும் கத்துக்கிட்டு இருக்கேன். நான் சமைச்சு கொடுத்தா அப்பா என்னோட சமையலை பார்த்து எவ்வளவு பாராட்டுவார் தெரியும்ல? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்படி நாள் முழுக்க புத்தகத்துல முழுகி இருக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? எந்த பெண்ணாவது படிச்சு ஏதாவது அவளுக்கு கிடைச்சிருக்கா சொல்லு? கடைசியில அவ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அடுப்பு ஊதுற வேலையத்தான் பார்க்கணும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. நாள் முழுக்க நான் புத்தகத்துல முழுகி இருக்கேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குமா. புத்தகங்கள்ல நான் நிறைய கத்துக்கிறேம்மா. வாழ்க்கையில நான் புதுசா எதையாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். தீக்ஷா சொன்னதை கேட்டுட்டு அனிதா தீக்ஷா கிட்ட எதையோ சொல்ல வந்தாங்க. அப்பதான் அந்த இடத்துல தீக்ஷாவோட அப்பா வந்துட்டாரு. அட, என்னோட பொண்ணு தீக்ஷா ரொம்ப சரியா சொல்றா. அனிதா, அவளை படிக்க விடு. நான் என்ன சொல்ல வந்தேன்னாங்க, நாம என்ன நம்ம பொண்ணை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்ப போறோம்? கடைசியில அவளுக்கு நம்ம கல்யாணம் தானே பண்ணி வைக்க போறோம். அப்படியெல்லாம் யோசிக்காத அனிதா. ஒருவேளை நம்ம பொண்ணு சிக்ஷா நல்லா படிச்சானா அந்த படிப்பை வச்சுக்கிட்டு அவ எவ்வளவு நன்மை அடைவாங்கிறத யோசி. அவளோட கணவனை நம்பி இருக்க வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பொண்ணுங்க பசங்களுக்கு குறைஞ்சவங்களா என்ன? அவங்களும் பசங்களுக்கு சமமா முன்னேறி வந்துகிட்டே இருக்காங்க. அப்பா, எங்க ஸ்கூல்ல 2 நாளைக்கு காட்டுக்கு டூர் போறாங்க. நான் போகலாமாப்பா? ஆனா மேம் 500 ரூபாய் பணம் கேட்டாங்க. இங்க பாருமா, நான் எப்பவும் உன்னை வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். ஆனா உனக்கு தான் தெரியும் இல்லம்மா, இப்பெல்லாம் என்னோட வருமானம் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. நான் உன்னோட ஸ்கூல் ஃபீஸையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா டூருக்கு போறதுக்கு ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாரும் உன்கிட்ட பணத்தை கேட்டிருக்காங்களே, அது இப்போ என்கிட்ட பணமே இல்லையம்மா. ரமன் சொன்னதை கேட்டதும் தீக்ஷாவோட முகமே வாடி போச்சு. தான் பொண்ணோட வாடி போன முகத்தை பார்த்துட்டு ரமன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரு, ஆனா நீ கவலைப்படாத, நான் நாளைக்கே யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி உனக்கு அந்த காசை கொடுத்துடுறேன். ரமன் சொன்னதை கேட்டதும் தீக்ஷா ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சா. என்னங்க இது, இப்ப பொண்ணுக்காக கடனும் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பொண்ணு மட்டும் படிச்சான்னா அவ பெருசாகி நல்ல வேலைக்கு போய் நம்மளை தானே பார்த்துக்க போறா. ஆனா நாளன்னைக்குள்ள நாம வீட்டு வாடகையும் கட்டி ஆகணுங்க. மறுநாள் ரமன் தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட போய் நின்னாரு. ஆனா அவர் இதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தாரு, அதாவது பணம் யார்கிட்ட கடன் கேட்கறதுன்னு. அப்பதான் ரொம்ப தூரத்துல அந்த ஊர் தலைவர் வர்றத அவர் பார்த்தாரு. அவரும் அவரை நோக்கி தான் வந்துட்டு இருந்தாரு. வணக்கம் வணக்கம் தலைவரே. வணக்கம் 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 ரமன், வணக்கம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? உங்கள் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? மார்க்கெட்டில் இப்போ ரொம்ப கூட்டம் கம்மியாகிடுச்சு தலைவர். முதல்லலாம் என்னோட வேலையை சாயந்தரத்துக்குள்ளே முடிச்சிடுவேன். ஆனால் இப்போல்லாம் என்னென்னா, நான் செய்கிற புலாவே சாயந்தரம் வரைக்கும் விற்காமல் அப்படியே மீந்து போயிடுது. அட ரமன், இப்போலாம் சைனீஸ் ஃபுட்டு தானேப்பா விற்குது. இந்தியாவில் நிறைய இடத்துல சைனீஸ் ஃபுட்டு தான் இருக்குது. அதனால் உன்னோட இந்த பழைய புலாவை யார் ரொம்ப விரும்புவாங்க? கிராமத்து ஜனங்கள்லாம் இப்போ முன்ன மாதிரி இல்லைல்ல. ஏன்னா கிராமத்து ஜனங்களும் ரொம்பவே மாறிட்டாங்க. தலைவர், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு என்ன பேசணும்? எனக்கு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் காசு கடனாக வேணும். உனக்கு எவ்வளோ வேணும் சொல்கிற? எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும் தலைவர். அது என்னன்னா, நான் நாளைக்கு 1500 ரூபாய் கடை வாடகை கொடுக்கணும். அதோட 500 ரூபாய் நாளைக்கு என் பொண்ணு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும். இன்னும் தீக்ஷா குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸை இன்னும் கட்டவே இல்லையா? அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சிட்டேன் தலைவர். அது என்னன்னா, நாளைக்கு குழந்தையோட ஸ்கூலில் டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். குழந்தையும் ரொம்பவே ஆசைப்படுறா. ஆனால் அந்த டூருக்கு போகிறதுக்கு ஸ்கூலில் இருக்கிறவங்க 500 ரூபா பணம் கேட்குறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ரமன்? உன்னோட வியாபாரமும் ஒழுங்காக போகிறதில்லன்னு சொல்கிற. அப்புறம் நாளைக்கு நீ உன்னோட கடை வாடகை வேறு கட்டணும். இந்த நேரத்தில் குழந்தைய டூருக்கு அனுப்ப வேண்டியது அவசியமா என்ன? என் பொண்ணுக்கு மரம் செடி கொடிகள்னால் ரொம்ப பிடிக்கும் தலைவர். அது மட்டும் இல்லாமல் அவள் நல்லாவே படிப்பா. நாள் முழுக்க எப்பவும் புத்தகத்தோடையே இருப்பா. ஒரு வேளை இன்னைக்கு சாயந்தரம் நான் அவளுக்கு அந்த காசை கொடுக்கலன்னா அவள் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவா தலைவரே. தலைவர் ரமன் சொன்னதை கேட்டுட்டு ரமனை ரொம்பவே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போதான் அந்த தலைவரோட நண்பன் அபிமன்யு அந்த இடத்துக்கு வந்தாரு. அபிமன்யு மோசமான எண்ணம் உடைய மனுஷன். எப்பவும் தலைவர்கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அபிமன்யு அவங்க பேசுறத ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்தாரு.
அபிமன்யு தலைவரோட காதுல என்ன சொன்னாருன்னா, அட என்ன யோசிக்கிறீங்க தலைவரே, 2000 ரூபாய் விஷயம் தானே, கொடுத்துடுங்க. ஏன்னா ரமனோட இந்த தள்ளு வண்டி குறைஞ்சது 10,000 ரூபாவது விற்கும். இப்போல்லாம் ரமனோட கடை ஒழுங்காக போகிறதில்ல. அவனால் கண்டிப்பாக உங்கள் பணத்தை திருப்பி தர முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் அவனோட கடையை எடுத்துக்கலாம்ல. மொத்தமாக உங்களுக்கு 8,000 ரூபாய் கிடைக்கும். அபிமன்யு சொன்னதை தலைவர் மண்டையில ஏத்திக்கிட்டாரு. அட நீ அந்த பணத்தை எப்போப்பா திருப்பி தருவ? தலைவரே, நீங்கள் எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்களேன். இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எத்தனை தடவை காசு இப்படி கடன் வாங்கியிருக்கேன், ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன்ல. அட அப்போல்லாம் நேரம் வேற ரமன், ஆனால் இப்போ இருக்கிற நேரமே ரொம்ப வேற இல்லை. எனக்கு எதுவும் புரியலையே தலைவரே. அட இங்கே பாரு ரமன், இப்போல்லாம் எல்லாரோட வியாபாரமும் ரொம்ப மந்தமாக தான் இருக்குது. என்னோட வியாபாரமும் ரொம்ப மந்தமாக தான் போகுது. அதனால் எனக்கு காசு சீக்கிரமாக வேணும். அப்புறம் இன்னொரு விஷயம், என்கிட்ட நீ அடமானம் வைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் கொடுத்தா நல்லாயிருக்கும். தலைவரோட பேச்சை கேட்டதும் ரமன் ரொம்ப அதிர்ச்சியானாரு. ரமனுக்கு நல்லாவே தெரியும் தலைவர் உள்ளுக்குள்ள நல்ல மனசுடையவர்னு. ரமனுக்கு புரிஞ்சு போச்சு. தலைவரோட காதுல 2 நிமிஷத்துக்கு முன்னாடி யாரும் இல்ல, அபிமன்யு தான் என்னமோ சொன்னாருன்னு. ஆனா ரமனுக்கு அது கட்டாயம். ஏன்னா அந்த கிராமத்துல தலைவரை தவிர ரமனுக்கு வேற யாரும் 2000 ரூபாய் பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். என்கிட்ட என்ன இருக்குது தலைவர்? நான் அடமானம் வைக்கிறதுக்கு என்கிட்ட வாடகை வீடு மட்டும்தானே இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லையா? அட நம்பிக்கையை வச்சு என்ன பண்ண முடியும் ரமன்? உன்னோட வண்டி கடையை கொடுத்தா நான் காசு கொடுக்குறேன். ஒருவேளை உன்னால் 1 மாதத்துக்குள்ளே இந்த காசை திருப்பி தர முடியலன்னா நான் உன்னோட இந்த வண்டி கடையை எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் நீ என்னை தப்பாக நினைக்கக்கூடாது, சரியா? ரமன் ரொம்ப யோசிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, சரி தலைவரே, நீங்கள் சொன்ன மாதிரியே செய்யுங்க. தலைவர் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போனாரு. சாயந்தரம் ரமன் 500 ரூபாய் பணத்தை பொண்ணு தீக்ஷா கிட்ட கொடுத்தாரு. தீக்ஷா ரொம்ப சந்தோஷத்தோட வெளியில போனா. அப்புறம் ரமன் நடந்த எல்லா விஷயங்களையும் மனைவி அனிதா கிட்ட சொல்லிட்டாரு. என்னங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கே நல்லா தெரியும்ல அபிமன்யுக்கு நல்ல மனசு கிடையாதுன்னு. தலைவர் ஒரு நல்ல மனுஷன், இரக்கமுள்ள மனுஷனும் கூட. நிச்சயமா அந்த அபிமன்யுக்கு உங்க கடை மேல ஒரு கண்ணா இருந்திருக்கும். தலைவர் உங்க வண்டி கடையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு? அவரு கண்டிப்பா உங்க வண்டி கடையை அபிமன்யு கிட்ட தான் கொடுப்பாரு. உங்ககிட்ட வண்டியே இல்லாத போது நீங்க என்னங்க பண்ணுவீங்க? அதுக்குள்ள ஏதாவது ஒரு அற்புதம் கண்டிப்பா நடக்கும். எப்படியா இருந்தாலும் நாளைக்கு நம்ம வீட்டு வாடகையை கொடுத்து தானே ஆகணும். அதனால கண்டிப்பா 1500 ரூபாய் தலைவர்கிட்ட கடன் வாங்கி தான் ஆகணும். மறுநாள் தீக்ஷா காட்டுக்கு டூர் போனா. தீக்ஷா அந்த காட்டுல அடர்ந்த மரங்களை ரொம்ப ஒத்து பார்த்துட்டு இருந்தா. அப்பதான் அங்க ஒரு வயசான அம்மாவை அவ கவனிச்சா. அப்புறம் அந்த வயசான அம்மா வாழை இலையில எதையோ சமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த வாழை இலையில இருந்து ரொம்ப அருமையான வாசனை வந்துட்டு இருந்தது. தீக்ஷா தன்னை அவளால தடுத்துக்க முடியல. அப்புறம் அந்த வயசான அம்மா கிட்ட அவ போனா. அம்மா, இது என்னங்கம்மா? இது வாழை இலையில செய்யற பிரியாணிடாமா கண்ணா. இப்படியெல்லாம் செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்ய முடியும்டா கண்ணா. எனக்கு இந்த ரெசிபி நல்லா தெரியும். தீக்ஷா அந்த வயசான அம்மாவோட முகத்தை உத்து பார்க்க ஆரம்பிச்சா. உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீங்க இந்த காட்டுல இருக்கிறவங்க கிடையாது. அப்புறம் இந்த ரெசிபியும் இந்த நாட்டை சேர்ந்தது கிடையாது. நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிடா அம்மா கண்ணா. அது சரி, உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? நான் நாள் முழுக்க புத்தகங்களை படிப்பேன். எனக்கு புதுசா எதையாவது கத்துக்கணும்னு ஆசை. உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சுடாமா. ஆமா, உன்னோட பேர் என்ன? தீக்ஷா. தீக்ஷாவா? தீக்ஷா, நீ ரொம்ப சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டம்மா. நான் என்னோட சின்ன வயசுலயே பாதி உலகத்தை சுத்தி வந்துட்டேன். என்னோட குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. அந்த நாளைக்கு அப்புறமா என்னோட மனசுல இந்த உலகத்தை பத்தி எந்த ஒரு நாட்டமும் கிடையாது. அப்புறம் நான் காட்டிலேயே தனியா இருக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களால இந்த ரெசிபி எனக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா? அப்படி வேற யாராவது கேட்டிருந்தாங்கன்னா என்னால முடியாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா நீ உண்மையிலேயே புத்திசாலி. உன் கண்ணில் இருக்கிற அந்த ஒளி சொல்லுதுமா, உனக்கு முன்னேறி போகணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு. உனக்கு நான் கண்டிப்பா இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். வயசான அம்மா தீக்ஷா கிட்ட ரெசிபியை பத்தி எல்லாம் சொன்னாங்க. சாயந்தரம் தீக்ஷா தன்னோட வீட்டுக்கு போயிட்டா. நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தது. ரமனோட வேலை மொத்தமா நின்று போச்சு. அப்புறம் தலைவர் அபிமன்யோட பேச்சை கேட்டுட்டு வந்து ரமனோட வண்டி கடையை பறிச்சுட்டு போயிட்டாரு. ரமனோட வியாபாரம் மொத்தமா நின்று போச்சு. அவரோட தலையில வீட்டோட வாடகையும் அதிகமா ஆயிடுச்சு. எத்தனை வாட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கவே இல்லை.
பொண்ணு இந்த அளவுக்கு படிக்க வேண்டிய அவசியம் என்னங்க வந்தது? இப்ப சொல்லுங்க, பொண்ணு இந்த அளவுக்கு படிக்க வச்சதுனால என்ன புண்ணியம்? பொண்ணோட ஸ்கூல்ல எந்த அளவுக்கு நம்ம பணத்தை செலவு பண்ணோமோ அந்த பணத்தை நம்ம சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கு அது நமக்கு பயன்பட்டு இருந்திருக்கும். அட இதுல தீக்ஷா மேல எந்த தப்பும் இல்லை அனிதா. அப்பதான் அங்க தீக்ஷா வந்து சொன்னா, அப்பா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னம்மா அது? சில மாசங்களுக்கு முன்னாடி நான் காட்டுக்கு டூர் போன போது அங்க ஒரு வயசான அம்மா கிட்ட பிரியாணி செய்யறதுக்கான புது ரெசிபியை கத்துக்கிட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அதே பிரியாணிய நம்ம கிராமத்துல செஞ்சு வியாபாரம் பண்ணா நமக்கு நிச்சயம் லாபம் கிடைக்கும். நீ என்ன பேச்சு பேசுறமா? நீ இப்ப என்ன சொல்ல வர? உங்க அப்பா புலாவெல்லாம் செஞ்சாருன்னு சொல்ல வரியா? அனிதா, எனக்கு என்ன தோணுதுன்னா தீக்ஷா சொல்றது சரிதான். தலைவரும் இதையே தான் சொல்றாரு. இப்போலாம் நம்ம நாட்டில் புதுசாக தான் சாப்பிட்றாங்களாம். நம்மளும் இந்த மாதிரி புதுசாக எதுவும் செய்யலைன்னா அப்புறம் இப்படி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம பொண்ணு சொல்றத கேட்டாலும் நீங்க அந்த பிரியாணியை எங்க போய் வியாபாரம் பண்ணுவீங்க? வண்டியை தான் அந்த அபிமன்யு பறிச்சுக்கிட்டு போயிட்டானே. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. நான் நம்ம வீட்டு நிலைமையை எங்க டீச்சர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். கிராமத்துல அவங்களோட ஒரு கடை காலியா இருக்கு. அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்க அப்பா கிட்ட போதுமான அளவுக்கு பணம் வர வரைக்கும் அந்த கடையை நம்மள பயன்படுத்திக்க சொல்லி சொன்னாங்க. தீக்ஷா சொன்னதை கேட்டு ரமனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. தீக்ஷா மறுநாள் ரமனை வயலுக்கு கூட்டிட்டு போனா. அப்புறம் தான் அப்பா கூட நிறைய வாழை இலைங்களை பறிச்சுக்கிட்டு வந்து கடையில வச்சா. ரமனும் அனிதாவும் ஏற்கனவே அந்த கடை மொத்தத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. தீக்ஷா அந்த வாழை இலையில பாஸ்மதி ரைஸ் அப்புறம் இன்னும் நிறைய பொருட்களை போட்டு கொஞ்ச நேரத்துல வாழை இலையில செஞ்ச பிரியாணி தயாராயிடுச்சு. அதுல ரொம்ப நல்ல மணமும் வாசனையும் வெளியே வந்தது. அந்த பக்கம் போறவங்க எல்லாரும் அவங்கள தடுக்கவே முடியல. ஒரு ஆளு உடனே வந்து அங்க என்ன சொன்னார்னா, அட, உங்களோட கடையிலேருந்து ரொம்ப சுவையான வாசனை வருதே. இது ஏதாவது புது ஹோட்டலா? ரமன் ஏதோ சொல்றதுக்கு முன்னாடியே தீக்ஷா அந்த ஆளுகிட்ட என்ன சொன்னான்னா, நீங்க ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிங்க. இது எங்களோட புது ஹோட்டல், வாழை இலையில செஞ்ச பிரியாணி ஹோட்டல். அந்த ஆளு உடனே அந்த ஹோட்டல்ல இருக்கிற டேபிள்ல உட்காந்துட்டு என்ன சொன்னார்னா, எனக்கும் ஒரு பிளேட் சாப்பிட கொடுங்க. தீக்ஷா சுட சுட அவருக்கு பிரியாணி கொண்டு வந்து பரிமாறினா. அந்த ஆளு கொஞ்ச நேரத்துல பிரியாணி 5-6 பிளேட் சாப்பிட்டுட்டாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. எவ்வளோ ஆச்சு? 2000 ரூபாய். அந்த ஆளு ரொம்ப சந்தோஷத்தோட தீக்ஷா கையில 2000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த மனுஷன் சிட்டில இருக்கிறவரு, அப்புறம் ஒரு ஃபேமஸான யூடியூபரும் கூட. அட, இந்த மாதிரி சாப்பாடை நான் என் லைஃப்பில் முதல் தடவையாக சாப்பிட்றேன். இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நம்ம நாட்டில் எங்கேயும் கிடைக்காதுன்னு தான் தோணுது. ஒருவேளை உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவா? அப்புறம் உங்களோட இந்த வாழை இலை பிரியாணியை பற்றி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணவா? தாராளமா, இது எங்களோட ஹோட்டலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மனுஷன் தீக்ஷாவை வாழை இலை பிரியாணியோட ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டாரு. அப்புறம் அங்கேருந்து போயிட்டாரு. ரமன் அந்த 2000 ரூபாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இவ்வளோ பணத்தை அவரால் 10 நாளில் கூட சம்பாதிக்க முடியல. இங்கே பார்த்தியா அனிதா, நம்ம பொண்ணு படித்ததால எவ்வளோ நல்ல வேலை செய்கிறா பாரு. இவ இதுக்கு மேலேயும் நல்லா படித்தான்னா இவன் நம்மளை நல்லாவே பார்த்துக்குவான்னு தோணுது. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கங்க. நான் இப்ப அப்படி நினைச்சதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். மெல்ல மெல்ல கொஞ்ச நாள்லயே தீக்ஷாவோட அந்த போட்டோ இந்தியா முழுக்க வைரல் ஆயிடுச்சு. ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க தீக்ஷாவோட ஹோட்டலுக்கு வாழை இலை பிரியாணி சாப்பிட வந்தாங்க. சில மாசங்களுக்கு அப்புறம் ரமன் அந்த ஹோட்டல்ல டீச்சர் கிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்கினாரு. இப்ப ரமன் ரொம்ப அழகான ஒரு சொந்த வீடையும் கட்டினாரு. இப்ப அந்த கிராமம் தீக்ஷாவோட கிராமம்னு உலகம் முழுக்க பிரபலம் ஆயிடுச்சு. ஆனா இந்த விஷயம் அபிமன்யுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவரு தலைவர்கிட்ட சொன்னாரு, அட தலைவரே, இது உங்களுக்கு ரொம்ப பெரிய இன்சல்ட்டு. உங்களோட கிராமம் உங்களோட பேரால ஃபேமஸ் ஆகாம அந்த தீக்ஷாவோட பேரால ஃபேமஸ் ஆயிருக்கு. தலைவர் அபிமன்யு கிட்ட ஏதோ சொல்ல வர, அப்பதான் தலைவரோட பொண்டாட்டி ரொம்ப கோவத்தோட வெளியே வந்து சொன்னாங்க, இனிமே நீ இந்த வீட்டுக்கு வர வேலைல வச்சுக்காத. அட, நீ என்ன பேசிட்டு இருக்க? அபிமன்யு என்னோட நண்பனாச்சே. இந்த ஆளு உங்க நண்பன் கிடையாது, உங்களோட எதிரி. நீங்க அந்த பொண்ணு தீக்ஷாவுக்கு பரிசு கொடுக்கணும். தீக்ஷானால நம்ம கிராமத்தோட பேரு எந்த அளவுக்கு பிரபலம் ஆயிடுச்சு பாத்தீங்களா? நம்ம பிள்ளைங்க முன்னேறி போறதுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இந்த அபிமன்யு எப்ப பார்த்தாலும் இந்த ஊர் ஜனங்களை பத்தி ஏதாவது உங்ககிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த ஆளால உங்களுடைய பேரு எவ்வளவு கெட்டு போயிருக்கு, அதாவது உங்களுக்கு தெரியுமா? தலைவருக்கு தான் மனைவி சொன்னது புரிஞ்சு போச்சு.
அவர் அபிமன்யுவை கழுத்தை பிடிச்சி தள்ளி வெளியே அனுப்பிட்டாரு. சாயந்தரம் ரமனோட ஹோட்டலுக்கு தலைவரும் அவரோட மனைவியும் பிரியாணி சாப்பிட போயிட்டாங்க. அட என்னை மன்னிச்சிடு ரமன், நான் உன்கிட்ட ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டேன். அபிமன்யோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் உன்கிட்ட இருந்து உன் கடையை பிடுங்கிக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவர், இது எல்லாமே ஈஸ்வரனோட லீலை. ஒருவேளை நீங்கள் அன்றைக்கி அப்படி பண்ணலன்னா நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கவே மாட்டேனே. நான் எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி தலைவரே, எப்போவும் உங்களுக்கு மரியாதை தான் கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் தானே இந்த கிராமத்தோட தலைவர். தீக்ஷாவோட வாழை இலை பிரியாணிய சாப்பிட்றதுக்காக இன்னைக்கும் சிட்டில இருந்து வந்துட்டு இருக்காங்க. வான்கான்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. நமன் அங்க தன்னோட ஏழை ஆதரவற்ற குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாரு. நமனோட அம்மா சுகன்யா ஒரு பெரிய வியாதியோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதை நினைச்சு நமன் எப்பவுமே வருத்தத்துல இருப்பாரு. அம்மாவோட உடம்பு வியாதினால நமன் தன்னோட படிப்பை கூட முழுமையா முடிக்க முடியல. அம்மா, நான் என்ன யோசிக்கிறேன்னா கொஞ்ச நாள் நகரத்துக்கு போய் வேலை தேடுறேனே. அது வரைக்கும் நீங்கள் உங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க. ஒருவேளை அப்பா நமக்கு அங்கே கிடைக்கலாம்ல. கண்ணா, உங்க அப்பா காணாம போய் கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிடுச்சுப்பா. நீயும் எத்தனை முறை நகரத்துக்கு போய் விசாரிச்சுட்டு வந்துட்ட, ஆனா அவரை பத்தி எந்த ஒரு விவரமும் தெரியல. இதுக்கு மேல நம்புறதும் ரொம்ப தப்புப்பா. அம்மா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த தடவை அப்பாவை நான் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சிடுவேன். என்னோட உடம்ப பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். என்னால தனியா இந்த குடிசையில இருக்க முடியாது. நானும் உன் கூடயே வந்துடுறேன்ப்பா. எது நடந்தாலும் நாமளே அதை பார்த்துக்கலாம்ப்பா. அம்மா புள்ள 2 பேருமே தன்னோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு நகரத்துக்கு புறப்பட்டு போனாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் ரமன் பார்த்தான். அவன் கையில வச்சிருந்த தண்ணி காலி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப தாகமா இருக்குப்பா, எங்கேயாவது போய் தண்ணி வாங்கிட்டு வாப்பா, இல்லைன்னா நான் மயக்கமாய் கீழே விழுந்துடுவேன்ப்பா. நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்க தோட்டத்திலே உட்காந்துட்ருங்கம்மா. நான் போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன். சீக்கிரமாகவே வந்துடுறேன். நீங்கள் கவலையே படாமல் இருங்க. கண்ணா, இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசுனதுக்கு பதிலாக இந்நேரம் நீ போய் தண்ணியே கொண்டு வந்திருக்கலாம்ப்பா. போப்பா, போய் கொண்டு வா. நமன் பக்கத்து கிராமத்தில் போய் தண்ணி கேட்கறதுக்காக போனான். ஆனால் அவன் போன பக்கம்லாம் காலியான ரோடும் வெறும் மரங்களும் மட்டும்தான் தெரிஞ்சது. அப்புறம் அவன் அதே ரோட்ல ஒரு வீடு இருக்கிறத கவனிச்சான். அது சரியா மலைக்கு நடுவுல இருந்தது. அந்த வீட்டை பார்த்ததுமே ரமனோட முகத்துல ஒரு நிம்மதி தெரிஞ்சது. அந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது. நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல போய் பார்த்தாகணும். தண்ணி கிடைச்சா போதும். நமன் அந்த வீட்டுக்கு போனான். அங்க போய் அந்த வீட்டு கதவை தட்டினான். வீட்டில் யாரு? யாராவது இருக்கீங்களா? வீட்டில் யாராவது இருக்கீங்களா? எங்கள் அம்மாவுக்கு தண்ணி தாக்கம் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. தயவு செஞ்சு கதவை தரங்க. எனக்கு உங்களோட உதவி வேணும். இருப்பா, நான் வந்துட்டு இருக்கேன். அந்த வயசான மனுஷன் வந்து கதவை திறந்தாரு. அப்புறம் பானையில இருந்து தண்ணி எடுத்தாரு. கிளாஸ்ல அவன்கிட்ட அந்த தண்ணியை கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா, சரி சரி, சீக்கிரமாக போப்பா. நான் அவங்களுக்காக தண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது அவங்களுக்கு கொண்டு போய் கொடு. கூடவே நான் கொஞ்சம் ஜாமுனும் கொண்டு வந்திருக்கேன். அவங்கள இந்த ஜாமுனை சாப்பிட சொல்லி தண்ணி குடிக்க வை. அவங்க உடனே குணமாயிடுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறேன். இது எல்லாத்தையும் என் கையில் கொடுங்க. நான் உடனே அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். நமன் அந்த பெரியவர்கிட்ட எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு அவனோட அம்மா கிட்ட போனா. தண்ணி தண்ணி தண்ணி, சீக்கிரமா கொண்டு வாப்பா. அம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்தாங்க தண்ணி, நான் கொண்டு வந்துட்டேம்மா. அதுக்கு முன்னாடி இந்த ஜாமுனை சாப்பிடுங்க. அந்த ஜாமுனை சாப்பிட்டதும் நமனோட அம்மா ரொம்பவே ஆரோக்கியமாயிட்டாங்க. அதை பார்த்ததும் நமனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அம்மா, நீங்கள் முழுசாக மாறிட்டீங்க. இதெல்லாம் என்ன? நான் உங்களை இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஆரோக்கியமாக பார்த்ததே இல்லையே. எனக்கும் எதுவுமே புரியலப்பா. அதெல்லாம் சரி, இதெல்லாம் எப்படி நடந்தது? உனக்கு இந்த ஜாமுன் எங்க கிடைச்சது? அப்புறம் இந்த ஜாமுனோட சுவை ஏற்கனவே பழக்கப்பட்ட மாதிரி இருக்குப்பா. அதுக்குள்ள அதே இடத்துக்கு சங்கர் வந்துட்டாரு. அவரை பார்த்துட்டு நமனோட அம்மா சுகன்யாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நீங்க நீங்க இங்க? நமன் நமன் நமன், இவர் தான் உன்னுடைய அப்பா. இவரை தேடிதான் நாம நகரத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்பா, நீங்கள் எங்களை எதுக்காக விட்டுட்டு போனீங்க? நான் உனக்கு எல்லா உண்மைகளையும் நல்லாவே சொல்கிறேன்ப்பா. அந்த நேரம் கிராமத்தில் வெள்ளம் வந்துடுச்சு. பக்கத்தில் ஒரு டேம் உடஞ்சி போன காரணத்தால் எல்லா தண்ணியும் கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு. அட சங்கர், சீக்கிரமா உன் குடும்பத்து ஆளுங்களை கூட்டிட்டு போய் உங்க சொந்தக்காரங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுடு. டேம் உடஞ்சி போன காரணத்தால நம்ம கிராமத்தில் வெள்ளம் வந்துடுச்சு.
சீக்கிரமாவே மொத்த கிராமமும் மூழ்கிடும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கண்ணே. நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன். அந்த சமயம் சங்கர் அதே மாதிரி செஞ்சாரு. தன்னோட பையன் நமன் அப்புறம் தன்னோட மனைவி சுகன்யாவை உறவுக்காரங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. நீங்க மறுபடியும் இந்த கிராமத்துக்குள்ள வந்துடாதீங்க. நான் சீக்கிரமாவே உங்ககிட்ட வந்துடுறேன். தயவு செஞ்சு சீக்கிரமா வந்துடுங்க, நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். நீ நம்ம பையன் நம்மனை ஜாக்கிரதையா பார்த்துக்க. அதுக்கப்புறம் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, போயிட்டு இருந்த வழியில ஒரு பஸ்ஸு பள்ளத்துல விழுந்துடுச்சான். நானும் என்னோட மொத்த குடும்பத்தையும் இழந்துட்டேன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் 2 பேரும் அந்த பஸ்ஸில் இருந்தீங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என்னோட குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உங்களோட குடும்பம் இப்போவும் சந்தோஷமாவே இல்லைப்பா. அதுவும் இல்லாமல் அப்பாவோட பாசத்துக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னடானா இங்கே உட்காந்துக்கிட்டு ஜாமுன் சாப்பிட்றீங்களா? உங்களை நினச்சா எனக்கு வெக்கமாக இருக்கு. வாயை மூடு நமன். ஒரு அப்பா கிட்ட இப்படியா பையன் பேசுவான்? குரலை ஒசத்தி பேசாத. இங்க பாரு சுகன்யா, கடவுளோட ஆசீர்வாதத்தால எனக்கு என்னோட குடும்பம் திரும்பவும் கிடைச்சிடுச்சு. நீ வச்சுட்டு போன அந்த ஜாமுன் மரம் இன்னைக்கு ரொம்ப பெருசா வளர்ந்துடுச்சு. நானும் அதை ஜாக்கிரதையா பார்த்துட்டு இருக்கேன். அது ஒன்றும் சாதாரண ஜாமுன் மரம் கிடையாது. அதுக்குள்ள நிறையவே சக்திகள் இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியலையே. அது என்ன ஜாமுன் மரம்? அதனால என்ன நடக்கும்? அந்த ஜாமுன் மரம் பல 100 வருஷங்களுக்கு ஒரு தடவை தான் கனி தரும். அந்த ஜாமுன் மரத்தோட பழங்களை சாப்பிட்டா ஜனங்க நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்படின்னா நம்மளோட ஏழ்மையை இந்த ஜாமுன் மரத்தை வச்சுக்கிட்டு தீர்த்திட முடியுமே. இங்கே பாருப்பா, என்னோட குடும்பத்தை பார்த்ததுலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நீயே நம்மளோட வீட்டுக்குள்ளே போய் அந்த ஜாமுன் மரத்தை போய் பாரு. நமன் தன்னோட அப்பா தன்னோட அம்மா கூட போய் அந்த ஜாமுன் மரத்தை பார்த்தான். அங்க ஒரு பெரிய ஜாமுன் மரம் இருந்தத அவன் பார்த்தான். அதை பார்த்ததுமே அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அந்த மரம் முழுக்க ஜாமுனா நிறைஞ்சிருந்தது. அம்மா, இந்த ஜாமுனை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய நோயாளிகளை குணப்படுத்த முடியும், அதுவும் குறைஞ்ச காசுல. இங்கே பாருப்பா, உன்னோட யோசனையும் நல்லா தான் இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற ஜனங்க எல்லாரும் ரொம்ப ஏழைங்க, பணம் இல்லாதவங்க. அவங்க ஜாமுன் வாங்க மாட்டாங்க. நீ அதுக்காக வேற ஒரு ஐடியா தான் பண்ணி ஆகணும். அப்பா, நான் ஏன் பிரியாணி கடையை ஓப்பன் பண்ணக்கூடாது? இது மலை கிராமம். நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கிராமத்துக்கு போயிடலாம். நம்ம அங்கே போய் நம்மளோட இந்த பிரியாணி வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாம். நீ தாராளமாக அப்படி பண்ணலாம்ப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே பண்ணலாம். நமனும் ஒரு பிரியாணி கடையை திறந்துட்டான். அப்புறம் பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போய் பிரியாணி வியாபாரம் பண்ணான். பிரியாணி, சூடான பிரியாணி, இதை சாப்பிட்டா மனசு மாறிடுவீங்க. பிரியாணி, சூடான பிரியாணி. வாசனை என்னவோ ரொம்ப சூப்பராக தான் இருக்கு. பிரியாணி எவ்வளோன்னு சொல்லுங்க. வெறும் 50 ரூபாய் தான் ஒரு பிளேட் ஃபுல்லாக. அடேங்கப்பா, இது ரொம்ப விலை கம்மியாக இருக்கு, சூப்பராக இருக்கு. கொடுங்க, என் குடும்பம் மொத்தத்துக்கும் 200 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுங்க. சரி. இதே போல நமனோட பிரியாணி ரொம்பவே பிரபலமாயிடுச்சு. கொஞ்ச நாளும் கடந்து போயிடுச்சு. நமன் கடின உழைப்போட தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் தன்னோட அப்பா அம்மாவுக்கு அவன் சேவையும் செஞ்சுட்டு இருந்தான். இந்த விஷயத்தினால அவனுடைய அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அம்மா, நான் உங்களுக்காக இந்த தாலியை வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுவும் தங்கத்துல. ரொம்ப சந்தோஷம் கண்ணா. நீ இந்த மாதிரி எப்பவும் முன்னேறிக்கிட்டே இருக்கணும், அப்புறம் வெற்றி அடையணும். எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்ப கிராமத்து தலைவர் அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கு வந்தாரு. சங்கர், சங்கர், வெளியே வா சங்கர். என்னோட கிராமத்தை காப்பாத்து, என்னோட கிராமத்தை காப்பாத்து. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கொஞ்சம் நிதானமா இருங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அப்படி என்னதான் பிரச்சனை வந்துச்சு? நீங்க இப்படி பதறிக்கிட்டு கிராமத்துல இருந்து இங்க வந்திருக்கீங்க. எங்க கிராமத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கிராமத்துல இருக்கிற எல்லாருக்குமே நோய் வந்துடுச்சு. கிராமத்துல இந்த நோய் பரவிட்டு இருக்கிறதால எல்லாருமே பயந்து பதட்டமா இருக்காங்க. நான் கிராமத்துக்கு வெளியே இருந்தேன், அதனாலதான் நான் தப்பிச்சிட்டேன். ஆனா என்னோட குடும்பத்துல எல்லாருக்குமே அந்த நோய் வந்துடுச்சுங்க ஐயா. ஆனா நீங்க இந்த நோயை பத்தி ஒரு டாக்டர்கிட்டயோ இல்ல ஒரு வைத்தியர்கிட்டயோ ஏன் சொல்லல? இந்த பிரச்சனையால நிறைய பேர் பயந்து போயிருக்கிறாங்க. அதை பத்தி நான் எப்படி சொல்றது? அப்பா, நம்ம இவங்க எல்லாருக்குமே அந்த மாய ஜாமுனை வச்சு உதவி பண்ணலாம். நம்ம ஜாமுனை பிரியாணியில கலந்து இவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். உடனே அவங்க எல்லாரும் குணமாயிடுவாங்க. இந்த மாதிரி சமயத்துல அவங்களுக்கு நாம ஜாமுன் மட்டும் தான் கொடுக்கணும். இல்லம்மா, அந்த கிராமத்துல நம்மளோட பிரியாணி ரொம்பவே ஃபேமஸ். ஜாமுன் பிரியாணி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு விஷயமும் தெரியாது, அப்புறம் அவங்க எல்லாருமே குணமாயிடுவாங்க. நம்மன்னு சொல்றது சரிதான் சுகன்யா. நம்ம இதே மாதிரியே செய்யலாம். இங்க பாருப்பா, நீ அவங்கள சரி பண்ணு. உனக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க தரோம்.
நமன் அந்த ஜாமுன் மரத்துல இருந்து நிறைய ஜாமுன்களை பறிச்சான். அப்புறம் பிரியாணி செஞ்சு அதுல அந்த ஜாமுனை போட்டான். இப்போ நம்மளோட மாய ஜாமுன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நமனும் அந்த தலைவரும் சேர்ந்து அந்த கிராமம் முழுக்க ஜாமுன் பிரியாணிய கொடுத்தாங்க. எல்லாரும் எப்படியோ அந்த ஜாமுன் பிரியாணிய சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஜாமுனோட மாயினால எல்லாரும் குணமாக ஆரம்பிச்சாங்க. தலைவர் இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. இங்க பாரு நமன், நீ மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா எங்களோட கிராமம் மொத்தமும் அழிஞ்சு போயிருக்கும். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள்ப்பா. இது என்னோட கடமை தானே. ஜாமுன் பிரியாணியை சாப்பிட்டதும் எல்லாரும் குணமாயிட்டாங்க. அப்புறம் இந்த விஷயம் எல்லா இடத்துலயும் நெருப்ப போல பரவுச்சு. எல்லாரும் நமன் கிட்ட ஜாமுன் பிரியாணி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நமனை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. நமனோட குடும்பத்துல உள்ளவங்க நமனை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட ஒன்னா வாழ ஆரம்பிச்சாங்க. பௌரா கிராமத்துல ஒரு சின்ன ஸ்கூல் இருக்கு. அது ரொம்ப வருஷ பழமையான ஸ்கூல். அந்த ஸ்கூலோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. குழந்தைங்க உட்கார்ற பெஞ்ச் எல்லாம் உடைஞ்சு போய் இருந்தது. அப்புறம் அதுல கரையா அரைச்சிருந்தது. பிளாக் போர்டு எல்லாம் தூசியா இருந்தது. அப்புறம் கூடவே மழை காலத்துல ஸ்கூல் மேற்கூரையில இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். பசங்களா சீக்கிரமா உங்க ஹோம்ஒர்க்கை செக் பண்ணிக்கோங்க, கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய போகுது. அப்புறம் உங்க காப்பி எல்லாம் நனைஞ்சு போயிட போகுது. மழையில புக்கு நனைஞ்சு போயிடுமோன்ற பயத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஹோம்ஒர்க்கை செக் பண்ணிக்கிறதுக்காக டீச்சர் கிட்ட போனாங்க. டீச்சர் குழந்தைங்களோட ஹோம்ஒர்க்கை செக் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்கு புது ஹோம்ஒர்க்கை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. சரி பசங்களா, நாளைக்கு வரும்போது எல்லாரும் ஹோம்ஒர்க்கை பண்ணிக்கிட்டு வாங்க. அப்புறம் இப்ப நேரா நீங்க வீட்டுக்கு போங்க. யாரும் போற வழியில எங்கேயும் சுத்த போக கூடாது, சரியா? ஏன்னா வேகமா மழை பெய்ய போகுது. அப்புறம் இந்த மழையில நனைஞ்சிங்கன்னா உங்க உடம்பு சரியில்லாம போயிடும். சரிங்க மேடம், நாங்க ஸ்கூல்ல இருந்து டைரக்டா வீட்டுக்கு போறோம். பசங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா மேடமும் ஸ்கூல் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் மூடிட்டு பூட்டும் போட்டுட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஜோரா மழை பெஞ்சது. அப்புறம் கூடவே மின்னல் புயல்லாம் வந்தது. வேகமா புயல் அடிச்சதுனால ஸ்கூல் இடிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. மறுநாள் மேடம் ஸ்கூலுக்கு வந்த போது ஸ்கூல் மொத்தமா இடிஞ்சு போயிருந்தத அவங்க பார்த்தாங்க. போச்சா, இத ஒன்ன பாக்குறதுக்கு தான் குறைச்சலா இருந்தது. இப்படி அப்படின்னு நாங்களும் இந்த ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இனிமே அதுவும் கிடையாது. இப்ப பசங்களுக்கு எப்படி படிப்பு சொல்லி கொடுக்கறது? டீச்சர் கிராம தலைவரை பார்க்க போனாங்க. அவர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க. தலைவர் ஐயா, புயல் அடிச்சதுனால எங்க ஸ்கூல் எல்லாமே இடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம ஸ்கூலுக்காக எங்களுக்கு புது பில்டிங் தேவைப்படுது. உங்களால எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? என்கிட்ட இந்த மாதிரி புது பில்டிங் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு பணமே இல்லையே. நம்ம கவர்மெண்ட் கிட்ட நமக்கு ஸ்கூல் கட்டித்தர சொல்லி லெட்டர் எழுதி கொடுக்கலாம். நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, நான் அதில் சைன் போட்டு கொடுத்து கவர்மெண்ட் ஆஃபீஸரை ஒழுங்காக பார்த்து நம்ம பள்ளிக்கூடத்தை சரி பண்ணிடலாம், சரியா? டீச்சர் ஸ்கூல் பில்டிங் கட்டுறதுக்காக ஒரு அப்ளிகேஷனை எழுதி தலைவர்கிட்ட கொடுத்தாங்க. தலைவர் அதுல சீலை குத்தி அத பக்கத்துல இருந்த அரசாங்க ஆபீஸ்ல ஒப்படைச்சாரு. சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு அரசாங்க இன்ஜினியர் ஸ்கூல் வரைபட மேப் எடுத்துக்கிட்டு ஸ்கூல் இடத்தை பாக்குறதுக்காக கிராமத்துக்கு வந்தாரு. இந்தாங்க மேடம், நான் புது ஸ்கூல் கட்ட ஆர்டர் ரெடி பண்ணிட்டேன். நான் இதோட ஒரு காப்பியை ஆஃபீஸில் பத்திரமா வச்சிடுறேன். கவர்மெண்ட் கிட்ட இருந்து இதுக்கு எப்போ பட்ஜெட் பாஸ் ஆகுதோ புது ஸ்கூல் கட்டுறதுக்கான வேலை ஆரம்பிச்சிடும். டீச்சருக்கு புது ஸ்கூல் வரைபடத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இன்ஜினியர் அங்க இருந்து போயிட்டாரு. அப்புறம் அரசாங்க ஆபீஸ்க்கு ஸ்கூலோட வரைபடத்தை கொடுத்தாரு. ஆனா அரசாங்க அதிகாரி இந்த விஷயத்துல எந்த ஒரு கவனத்தையும் செலுத்தல. அப்புறம் நிறைய நாட்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் கூட ஸ்கூலை கட்டுறதுக்கான வேலை ஆரம்பிக்கவே இல்ல. பல மாசங்கள் காத்துட்டு இருந்தாச்சு. ஒரு வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் ஸ்கூல் கட்டுறதுக்கான ஒரு அறிகுறி கூட தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த அரசாங்கம் நம்ம ஊருக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்கும்னு நம்பிக்கையே இல்ல. டீச்சர் இது விஷயமா இன்ஜினியர் கிட்ட பேசுறதுக்காக அவரோட ஆபீஸ்க்கு போனாங்க. வாங்க மேடம், உட்காருங்க. நானே உங்களை பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சார், அது எங்க ஸ்கூல் பில்டிங் கட்டுற வேலை எப்போ சார் ஆரம்பிக்க போறீங்க? ஒரு வருஷமும் ஆயிடுச்சு. பசங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். நான் உங்ககிட்ட என்ன சொல்றது மேடம், நான் அன்னைக்கே வரைபடம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அதுவும் பாஸ் ஆகி வந்துடுச்சு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்க ஸ்கூல் கட்டுறதுக்கான பட்ஜெட் வந்துச்சுல்ல, அந்த பட்ஜெட் மொத்தத்தையும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் சாப்பிட்டாரு. அப்புறம் பேப்பர்ல ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டாரு உங்க ஸ்கூல் கட்டி முடிச்சாச்சுன்னு. அப்படியா? இதுதான் விஷயமா? அரசாங்க அதிகாரி மேல இதுக்கு மேல என்னங்க நம்பிக்கை வைக்க முடியும்? இந்த மாதிரி ஆட்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்தை கூட விட்டு வைக்கல. குழந்தைங்களோட ஸ்கூலோட பணத்தைனாச்சும் விட்டு வைக்கலாம்ல. பாவம், அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும்ல. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் மேடம். உங்கள் ஸ்கூல் பசங்களோட லைஃபே வீணாக போச்சு. ஆனால் இதில் என்னோட தப்பு எதுவுமே இல்லை. நான் என்னோட வேலையை சரியாக தான் செஞ்சுருந்தேன். இல்லைங்க, நான் அவ்வளோ சுலபமா குழந்தைங்களோட எதிர்காலத்தை வீணா போக விட மாட்டேன். ஸ்கூல் பில்டிங் கட்டலன்னா என்னங்க,
நான் மரத்தடியில குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி தருவேன். அவங்களுடைய படிப்பு நின்னு போக நான் விட மாட்டேன். மறுநாள்ல இருந்து டீச்சர் எல்லாருக்கும் ஒரு பெரிய மரத்துக்கடியில படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. குழந்தைங்க எல்லாரும் இந்த மாதிரி கிளாஸ்ல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்ப திடீர்னு அங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் குழந்தைங்க மழையில இருந்து தங்களை காப்பாத்திக்க இங்க அங்கன்னு ஓடினாங்க. அட, எங்க ஓடுறீங்க? பார்த்து மெதுவா, மழையில எங்கேயாவது வழிக்கு விழுந்துட போறீங்க. சில குழந்தைங்க பக்கத்துல இருந்த ரிப்பேர் ஆன ஆட்டோக்குள்ள உட்காந்துக்கிட்டாங்க. மேடமும் அந்த ஆட்டோக்குள்ள போயிட்டாங்க. அப்புறம் முன்னாடி டிரைவர் சீட்ல உட்காந்து குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருச்சு பசங்களா, நாம இங்க உட்காந்து கூட படிக்கலாம். ஆனா மேடம், இந்த ஆட்டோவில் நாங்க 4 பேர் மட்டும் தானே படிக்க முடியும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி படிப்பாங்க? இந்த விஷயத்த பத்தி நாம கொஞ்சம் யோசிக்கணும். நான் இதுக்கு ஏதாவது யோசனை பண்றேன். இன்னைக்கு நீங்க உங்களோட லெசனை கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்புறம் வீட்டுக்கு போங்க. நான் நாளைக்குள்ள புது ஸ்கூலுக்கான ஏற்பாடுகளை செய்யறேன். குழந்தைங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மேடம் ஒரு ஆட்டோ மெக்கானிக் கிட்ட போனாங்க. குழந்தைங்களுக்காக ஒரு புது ஸ்கூல் கட்டணும். உங்களால எனக்கு உதவ முடியுமா? நான் ஒரு ரிக்ஷா மெக்கானிக் மேடம். நான் ஒன்றும் பில்டிங் கட்டுற மேஸ்திரி எல்லாம் கிடையாதே. நான் எப்படி உங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்கறது? எனக்கு ஆட்டோல தாங்க ஸ்கூலை கட்டி தரணும், கல்லுல இல்ல. அதனால தான் உங்களை தேடி நான் வந்தேன். ரிக்ஷால ஸ்கூலா? ஆனால் எப்படி? நான் இது வரைக்கும் ரிக்ஷா ஸ்கூல்னு ஒன்று பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. முதல் தடவை நீங்கள் சொல்லி தான் நான் கேட்குறேனே. மேடம், நான் ஒரு ஏழை மனுஷன்தான். நீங்கள் எதுக்காக என்கிட்ட இப்போ கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருவேளை நீங்கள் கிண்டல் பண்ணலைன்னா இந்த விஷயத்த நீங்களே சொல்லுங்கள். ரிக்ஷா ஸ்கூலை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். இங்க பாருங்க, ரொம்ப நாளா அங்க நிறைய ரிப்பேர் ஆன ஆட்டோக்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க ஒண்ணா இணைச்சு ஒரு ஆட்டோ ஸ்கூலை ரெடி பண்ணி தர முடியுமா? அதுல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து படிக்கணும். அப்படியா? அப்போ இதுதான் விஷயமா? நீங்கள் ஏன் முன்னாடியே இதை சொல்லலை? இதெல்லாம் நான் ரொம்ப சூப்பராக பண்ணுவேனே. நீங்கள் என்னோட வேலையை மட்டும் பாருங்க. நான் எல்லா ரிப்பேரான ரிக்ஷாவையும் சேர்த்து நான் பண்ண போகிற இந்த ஸ்கூலை பார்த்தீங்கன்னா நீங்களே அதிர்ச்சி ஆகிடுவீங்க. இப்போ அந்த மெக்கானிக் ரிப்பேர் ஆன எல்லா ஆட்டோக்களையும் ஒரு இடத்துல ஒண்ணா சேர்த்து வச்சாரு. அப்புறம் அதை பில்டிங் மாதிரி சேர்த்துட்டாரு. இந்தாங்க மேடம், உங்களோட இந்த ரிக்ஷா ஸ்கூல் சூப்பராக ரெடி ஆகி தயாராகிடுச்சு. படிக்கிறதுக்கு பிளாக் போர்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதுக்கு எவ்வளவு செலவாச்சோ அதோட பில்லை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன். என்ன மேடம் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் பசங்களோட எதிர்காலத்துக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க. நான் இந்த வேலையை கூட ஃப்ரீயாக பண்ணி தர மாட்டேனா? அது மட்டும் இல்லாமல் என்னோட பொண்ணு சுதாவையும் நீங்கள் தானே படிக்க வைக்கிறீங்க. அப்படின்னா சரி, நான் கிளம்புறேன். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ டீச்சர் ஆட்டோ ஸ்கூல் சீட்ல உட்காந்து அந்த வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு பசங்களோட வீட்டுக்கா போய் அவங்கள பிக் பண்ணாங்க. ஒரு லேடி ஆட்டோ ஓட்டுறத பார்த்து ஜனங்க அவங்கள கிண்டல் பண்ணாங்க. ஆனா டீச்சர் அவங்க பேசுறது எதையுமே காதுல வாங்கிக்கல. அட, அங்க பாருங்க, ஒரு பொம்பளை ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருக்கா. இப்ப டீச்சர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க வீட்ல இருந்து பிக் பண்ணாங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஆட்டோ ஸ்கூலுக்குள்ள படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதும் எல்லாரையும் அவங்க வீட்ல டிராப் பண்ணாங்க. குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப கவனமா படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எக்ஸாம்ல டாப் வந்தாங்க. இங்க பாருங்க பசங்களா, நம்ம ஸ்கூலை பத்தின விஷயங்கள் நியூஸ் பேப்பர்ல ஆர்டிக்கலா வந்திருக்கு. எல்லாரும் டாப்பா வந்திருக்கீங்க. அதனால பசங்க எல்லாருக்கும் புது கிளாஸ் போறதுக்கான வாழ்த்துக்கள். இப்ப இந்த விஷயம் எல்லா இடங்கள்லயும் பரவிடுச்சு. ஒரு டீச்சர் ஸ்கூல் இல்லாத காரணத்தினால ஆட்டோல சுத்தி சுத்தி பசங்களுக்கு படிப்பு சொல்லி தராங்க. அரசாங்க காதுல இந்த விஷயம் விழுந்ததும் அரசாங்கம் அந்த ஏமாத்துக்கிற ஆபீசரை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அவங்க தான் ஸ்கூல் பில்டிங் காசை சாப்பிட்டவங்க. அப்புறம் இந்த நல்ல காரியத்தை செஞ்ச டீச்சருக்கு அவார்டு கொடுத்து மரியாதை செலுத்தினாங்க.